Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மைடியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மருவு சொற்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? இப்ப இதுல பாருங்க, இப்ப அழகு 2 சொல்லாகராது இருக்கு இல்லையா? அதுல என்னென்னலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம் அப்படின்னா, எதிர்ச்சொல் பார்த்துட்டோம், ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்திருக்கோம், பொருந்தாச்சொல், அகர வரிசைப்படுதல், அடுத்து இரு பொருள் தருக, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல், சொல்லும் பொருளும் வந்து நான் சொல்லகராதுன்னு சொல்லி ஒரு 3 வகுப்பு போட்டிருக்கேன். சொல்லும் பொருளும் சொல்லியே நம்ம 2-3 வகுப்பு போட்டிருக்கோம் இல்லையா? அதாவது நம்ம 6th 7th 10th வரைக்கும் போட்டிருக்கோம். இடையில வந்து 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் போடலை. அது அடுத்த வகுப்புல நம்ம போட்டுருவோம். சொல்லும் பொருளும். அடுத்து பாருங்க, பொருத்தமான பொருள். மேக்சிமம் வந்து நம்ம இந்த சொல்லும் பொருளும் படிச்சாலே 6வது இருந்து 10வது 12வது வரைக்கும் உள்ள சொல்லும் பொருளும் படிச்சாலே இந்த 2 கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, மருவு சொற்கள் தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க போறது பிழை திருத்தத்துல ஓர் ஒரு அல்லது ஒரு ஒருமைப்பன்மை தான் பார்க்க போறோம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மருவு சொற்கள் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மருவு சொன்னா என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் இட்ட பெயரை காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி இப்ப ரொம்ப சுருங்கி வந்துருச்சு. அதுதான் இப்ப காலப்போக்கில் இப்பொழுது நம்ம என்ன வழங்கி வரோமோ அதுதான் மருவு. பாருங்க, செங்கற்பட்டை இப்ப நம்ம என்னன்னு சொல்றோம், செங்கை அப்படின்னு சொல்றோம். உதகமண்டலத்தை உதகை, புதுச்சேரி புதுவை, கோயம்புத்தூர் கோவை, கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்றோம், நாகப்பட்டினத்தை நாகைன்னு சொல்றோம். சைதாப்பேட்டை வந்து சுருங்கி மருவி இப்ப என்ன எப்படி இருக்குன்னா சைதை அப்படின்னு இருக்குது. மயிலாப்பூருடைய மருவு பெயர் மயிலை, மன்னார்குடியோட மருவு பெயர் மண்ணை, திருநெல்வேலியோட மருவு பெயர் திருநெல்வேலி, திருநெல்வேலியோட மருவு பெயர் நெல்லை, சோழ நாட்டின் மருவு பெயர் சோனாடு, பூவிருந்தவளின் மருவு பெயர் பூந்தமல்லி. இப்ப பூந்தமல்லின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பாருங்க, பைம்பொழிலுடைய மருவு பெயர் காலப்போக்கில் அது சுருங்கி பைம்பொழில்னா ஒரு இயற்கை வளம் நிறைந்த அப்படின்னு இருப்பாங்க ஊருக்கு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி பம்புலின்னு வந்துருச்சு இப்ப. அடுத்து பாருங்க, தேவக்கோட்டையின் மருவு பெயர் தேவோட்டை. தில்லை என்று அழைக்கப்பட்ட ஊர் இப்போ வந்து சிதம்பரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து பாருங்க, வண்ணாரப்பேட்டையின் மருவு வந்து வண்ணை, புதுக்கோட்டையின் மருவு புதுகை, திருச்சிராப்பள்ளியின் மருவு பெயர் திருச்சி, தஞ்சாவூருடைய மருவு பெயர் தஞ்சை, காஞ்சிபுரத்தின் மருவு பெயர் காஞ்சி, மயிலாடுதுறையுடைய மருவு பெயர் மாயவரம், திருவாரூருடைய மருவு பெயர் ஆரூர், ராமநாதபுரத்தின் மருவு பெயர் ராம்நாடு, திண்டிவனத்தின் மருவு பெயர் திந்திரிவனம். அதாவது நம்ம முன்னோர்கள் காலத்துல திந்திரிவனம் தான் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு, திண்டிவனமா மாறி இப்ப திண்டிவனமும் இன்னைக்கு எப்படி மாறி இருக்குன்னா புளியங்காடுன்னு வந்துருச்சு. ஆமா, இப்ப பாருங்க, வானவன் மாதேவி அப்படிங்கிறது மானாம்பதி. வானவன் மாதேவிங்கிற ஊர் வந்து மருவி மானாம்பதின்னு வந்திருக்கு. இப்ப பாருங்க, இது வந்து ஊர் பெயர் கிடையாது. என் தந்தை அப்படிங்கிறது எந்தை. இது வந்து இலக்கண குறிப்பை நான் நடத்திருக்கேன் உங்களுக்கு. எந்தை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன, என் தந்தை. அப்போ என் தந்தைங்கிறது என்ன, மருவு அப்படின்னு சொல்லியிருப்போம் இலக்கண குறிப்புல, எந்தை. இப்ப எந்தை அப்படிங்கிறது என் தந்தை அப்படிங்கிறது எந்தைன்னு சுருங்கி வந்துருச்சா? அப்ப இதான் என் தந்தையோட மருவு பெயர் எந்தை. எலும்பு என்பதன் மருவு என்பு. யானை என்பதன் மருவு ஆணை. பொழுது, வந்த பொழுது, சென்ற பொழுதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த பொழுதுங்கிறது போது அல்லது பொழுது அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வந்த பொழுதுன்னு சொல்றோம், இல்லைன்னா வந்த போதுன்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, திருமறைக்காடு அப்படிங்கிறது இப்ப வழங்கிட்டு இருக்கிற வேதாரண்யம் தான். அடுத்து பாருங்க, அதே மாதிரி தர்மபுரி, தகடூர்ங்கிறது இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற தர்மபுரியோட ஊர் பேர் தான் தகடூர் யாத்திரையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா செய்யல. அடுத்து பாருங்க, திருவரங்கம் வந்து இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஸ்ரீரங்கம். நாலுக்கோட்டை வந்து சிவகங்கை. இது வந்து நான் ஒரு சில ஊர் பெயர்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல இன்னும் நம்ம எல்லா ஊருக்குமே மருவு பெயர் இருக்குது. நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.